12ஆம் தேதி இரவு 11:15 அமெரிக்க நேரப்படி ட்ரம்ப் ஒரு அதிரடியான ஒரு சோஷியல் ட்ரூத் பதிவு ஒன்று போட்டார். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் எந்த கப்பலும் உள்ளே போகாது, எந்த கப்பலும் வெளியில் வராது. ஒன்று அது எல்லாரும் போகணும், எல்லாரும் வரணும் மாதிரி தான் இருந்திருக்கணும். அதை ஈரான் கெடுத்துட்டாங்க. ஈரான் எக்ஸ்டார்ஷன் பண்ணுது, எல்லார்கிட்டையும் வசூலிக்கிறாங்க. இந்த மாஃபியாவை நாங்கள் விட மாட்டோம். அமெரிக்கா இதுக்கு எதிர்த்து நிற்கும். அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் உள்ளே போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை கிளியர் பண்ணுவாங்க. ஈரான் இந்த அமைதியான நடவடிக்கையை எதிர்த்தா ஈரானை நாங்கள் உண்டு இல்லாமல் பண்ணிடுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது எவன் கண்ட்ரோலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவை போட்டார். உடனடியாக நம்ம சேனல்ஸ் எல்லாமே தலைப்பு செய்தியை போட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை இப்போ அமெரிக்கா மூடிட்டாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு அவங்களுடைய சென்காம் ஒரு டீட்டெயில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஈரானுக்குள்ள போகக்கூடிய கப்பல்கள், ஈரானை விட்டு வெளியில வரக்கூடிய கப்பல்கள், இதை அமெரிக்கா தடுக்கும் அப்படின்ற போது இதோடைய நம்பர் 1 டார்கெட் இப்ப கிளியர் கட்டாக வெளியில வந்துருச்சு சைனா. ஏன்னா ஈரான் கிட்ட இருந்து 85% கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு சைனா. அதே மாதிரி ஈரானுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதியாளரும் சைனா தான். ஸோ சைனாவை தான் குறி வச்சு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் நகர்ந்துட்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ எக்ஸாக்டா தான் நடந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல எங்கிட்ட கப்பம் கட்டாம கப்பல்கள் கடந்து போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஈரானுக்குள்ள எந்த கப்பலும் போகக்கூடாது, எந்த கப்பலும் வெளியில் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா. டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க.